2 மாதங்களே ஆன குழந்தைக்கு டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த குழந்தைய நம்ம இனி இன்சூர் பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது. ஒருவேளை இவங்க கன்சீவா இருக்கும் போதே இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க மதர் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இப்ப இன்சூர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒன்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸே கொடுக்க முடியாது. டைப் 1 டயபிட்டிஸ், சில டைப் ஆஃப் பிளட் டிசார்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கு, அண்ட் எம்ஆர் பேபிஸ், மென்டலி ரிட்டார்ட் பேபிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்சூர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கும் போதே உங்களை நீங்க இன்சூர் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், அந்த கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும். இன்னைக்கு டைப் 1 டயபிட்டிஸ் சரி பண்றதுக்கு எந்த மருந்தோ மாத்திரையோ இல்லை, இன்சுலின் மட்டும் தான் போடுறாங்க. ஃபியூச்சர்ல இதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருந்து லட்சங்கள்ல செலவாகும். அப்படின்னா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் உங்க லைஃபை சேவ் பண்றதுக்கும் உதவும். ஒருவேளை கன்சீவா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அவசியம் ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருந்து எங்கள் சரண்.